அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் ஃபித்ராவை பற்றி. முதலாவது மிஸ்வாக். மிஸ்வாக் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சுன்னா, முக்கியமான ஒரு சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் ஒரு ஹதீஸில், ஒத்தன்டிக்கான ஹதீஸ் ஒன்றில், மிஸ்வாக் வாயம் சுத்தப்படுத்தும், அல்லாவையும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்று. அப்போ இது மிஸ்வாக்கு கேட்பீங்க, எந்த மாதிரி இடத்துல பாய்க்கிறது, எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் பாய்க்கிறதுன்னு. மிஸ்வாக்க சகோதர சகோதரிகளே, அதிகமாக நீங்கள் பாய்க்கணும். புது செய்ய முந்தி தூக்கத்துலேருந்து எலுமின போகிறோம், அப்போ மிஸ்வாக் செய்யுங்க. மூன்றாவது குர்ஆன் ஓத முந்தி மிஸ்வாக் செய்யுங்க. நான்காவது மஸ்ஜிதுலுக்கு நுழைய போகுது மிஸ்வாக் செய்யுங்க. ஐந்தாவது வீட்டுக்கு நுழைய போகுது. அப்போ இப்படியாப்பட்ட 5 இடங்களில் நீங்கள் மிஸ்வாக்கை பாய்க்கிறது ஒரு முக்கியமான சூழ்நிலை. இரண்டாவது பியூபிக் ஹேர், மர்மஸ்தானத்தில் இருக்கிறது முடிகள். அப்போ ஹதீஸ் வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாரு, முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், 40 இரவுக்கு மேலே அவருடைய மர்மஸ்தானம், அவருடைய மீசை, முஸ்தாஸில் இருக்கிற முடிகள் அதெல்லாம் வச்சு கொண்டிருக்கிற தடை செய்யப்பட்டீங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லது ஹராம் என்று. அதனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாரு, அவருக்கு மேக்ஸிமம் டைம் கொடுக்கப்பட்டுச்சு 40 நாள் தான், அதுக்கு மேலே கொடுக்கப்படலை. அப்போ 40 நாளைக்கு மேலே வச்சு கொண்டிருக்கிறது ஹராம். அப்போ பின்பக்கத்தில் இருக்கிற முடிகள் அது உங்களுக்கு கட்டாயம் ஃபர்து இல்லை கலட்டுறது. ஆனாலும் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சுன்னா, உங்களுக்கு சுன்னத், அது உங்களுக்கு செய்யலும் செய்யாட்டியும் பாவம் இல்லை இன்ஷா அல்லாஹ். அப்போ முஸ்தாஜ் மீசையில் இருக்கிற மீசை கட்டாயமாக நீங்கள் வெட்டியே தான் ஆகணும். 40 நாளைக்கு மேலே வச்சு கொண்டிருக்கல மீசை கட்டாயம் வெட்டியே தான் ஆகணும். அப்போ அடுத்தது உது நீங்கள் இப்போ உது செய்ய போகிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு நியத்தும் இல்லை உது செய்கிறதுக்கு. நீங்கள் என்ன செய்றீங்க, சும்மா போயிட்டு உது செய்கிறீங்க. அப்போ உங்களோட உது இன்வாலிட், உது ஏற்றுக்கொள்ளாது. அப்போ உது என்பது எந்த ஒரு ஆக்ட் ஆஃப் வர்ஷிப், நீங்கள் எந்த ஒரு அமல் செய்கிறேன்றாலும், குசுலுக்கு என்றாலும் நீங்கள் கட்டாயம் ஒரு நியத் வச்சே தான் ஆகணும். நியத் இல்லாமல் உங்களுக்கு எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ உது ஒரு ப்ரேயர்ட கண்டிஷன். நீங்கள் கட்டாயம் உது செஞ்சே தான். உது இல்லாமல் தொழுவை மேலே தொழுவை ஏற்றுக்கொள்ளே மாதிரி. அப்போ கட்டாயம் உது செஞ்சே தான் ஆகணும். அப்போ அது கண்டிஷன்கள். முதலாவது, இப்போ ஒரு முஸ்லீம் அல்லாதவர் ஒரு காஃபிர் உது செஞ்சு அவர்கிட்ட உது வெளியிட இல்லையா, அவர்கிட்ட உது இன்வெலிட் என்ற ஒரு களிமா சொல்லில்லை. இரண்டாவது, ஒரு 8 இல்லாட்டி 9 வயசு பிள்ளை உது செய்கிறாரு, ஆனாலும் அவர்கிட்ட உது வேலிட் ஏன்டா அவருக்கு எல்லாம் அந்த வயசில் அவருக்கு தெளிவிக்குது, அது சுற்றி அவர்கிட்ட உது வேலிட், உது இன்வேலிட் இல்லாமல் இல்லை. அப்போ மூன்றாவது, நியத்து இல்லாமல் உது இன்வேலிட். எந்த ஒரு நியத்தும் இல்லாமல் நீங்கள் உது செய்ய ஆரம்பித்து நீங்கள் உது செஞ்சீங்கன்னாலும் உங்கள் நியத்தீ கண்டு, ஆனால் உங்களோட உது இன்வேலிட். நான்காவது, உது செய்கிற தண்ணி கட்டாயமாக பியோ வைக்கணும். நான் இதுக்கு முந்தி பார்த்தோம் எந்தெந்த தண்ணீரில் உது செய்யலும் என்று. இப்போ உது செய்கிற தண்ணி கட்டாயமாக சுத்தமாக வைக்கணும். அது இல்லாமல் சுத்தமாக இருந்தால் உது இன்வேலிட். அப்போ இன்னொன்று சகோதரிகளே, அப்போ நீங்கள் உது செய்ய போகிறீங்க, அப்போ உங்களோட ஸ்கின்னில் பார்க்குறீங்க ஒரு நெயில் பாலிஷ் அப்படி இல்லாத ஒரு வெக்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களோட உது செஞ்சால் உங்களோட உது இன்வேலிட். அது இப்போ ஒரு பைத்தியக்காரன் உது செஞ்சால் அவரோட சுயநிலையிலே இல்லை வரும். அப்போ அவர் உது செஞ்சால் வெளியிட இல்லையான்னு கேட்பீங்க, அவர்கிட்ட உது தாராளமாக வெளியிடு. இப்போ ஒரு மனிதன் தொழுகிறாரு, அவருடைய உதாரணம் சொல்ல ஃபஜ்ரை தொழுகிறாரு, ஆனால் அவர் நோட்டீஸ் பண்ணல, அவருக்கு தெரியாமல் உது அவர்கிட்ட கையில் ஒரு வெக்ஸிந்தி, அப்படி இல்லாட்டி ஒரு சூப்பர் க்ளூ, அப்படி இல்லாட்டி நெயில் பாலிஷ் அப்படி ஏதாவது ஈந்திக்குது. இப்போ அவர் தொழுந்து முடிஞ்சு சலாம் கொடுத்து போகிறது அவர் நோட் பண்ணுறாரு, இங்கிட்ட ஒரு நெயில் பாலிஷ் ஈந்திக்கணும். இப்போ இவர் திருப்பி தொழுவணுமா இல்லாட்டி அவர்கிட்ட தொழுவை ஏற்றுக்கொள்ளுமா? அப்போ அவர் என்ன செய்யணும், திருப்பி தொழுவணும். ஏண்டா அவர்கிட்ட உதுவும் இன்வாலிட், அவருடைய தொழுவையும் இன்வாலிட். இப்போ உதுவை ஏற்றுக்கொண்டா தானே தொழுவை ஏற்றுக்கொள்ளப்படும். உது ஏற்றுக்கொள்ளாட்டி எப்படி தொழுவேணும்? அப்போ அவர்கிட்ட தொழுவே திருப்பி தொழுவணும். அப்போ ஒரு பெண் என்ன செய்கிறா, ஐலாஷஸ் போட்டுறா, அப்படி இல்லாட்டி நெயில் பாலிஷ் போட்டுறா. அப்போ இதுக்கு மேலே அவள் உது செஞ்சால் அவரோட உது இன்வாலிட். ஏண்டா உது படுறதுக்கு ஒரு பேரியர் உண்டு. அந்த ஐலாஷஸ் போட்டால் கண்ணுள்ள எங்கிட்ட எல்லாம் படாது தண்ணி. அப்போ அவள் சுட்டி அது கழட்டணும்.
கழட்டிட்டு தான் உதவு செய்யணும். இல்லாட்டி உதவு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏண்டா அது அந்த ஐலேசஸ்குள்ளுக்கு தண்ணி போகாது. அதை சுற்றி கட்டாயம் அது உது செய்ய போல் அதெல்லாம் கழட்டி நெயில் பாலிஷ் இருந்தால் நெயில் பாலிஷ் உள்ளுக்கு எப்படி உது தண்ணி போகாது. அதை சுற்றி கட்டாயம் நெயில் பாலிஷை கழட்டிட்டு தான் உதவு செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதெல்லாம் கேட்டோமோ அது அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கி தருவானாக. ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.